வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்னை வந்துட்டுருக்கோம். இவ்வளோ நாள் 1.5 மாதத்துக்கிட்ட மதுரையில் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது சென்னை லேண்ட் ஆக போகிறேன். ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா 1.5 மாதத்துக்கு அப்புறமா என்னோடய கிட்டையும் ஹஸ்பண்டையும் பார்க்க போகிறேன். அதனால் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நம்ம ஏர்போர்ட்லேருந்து போகிற வழியில் பார்த்தோன்னா அந்த சுவர்லெல்லாம் பார்த்தா அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தோன்னா வணக்கம் சென்னை லோகோ இருந்தது. அது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அங்கே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரதுக்கு. நம்ம பார்க் ஹயாட் வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வேறு வெளியில் எங்கேயும் போகலை. ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். உள்ளே ஹோட்டல் வந்தோடனே பார்த்தோன்னா நம்ம லக்கேஜ்லாம் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது பார்த்தா ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே போவோம். நான் இப்போ அவங்களே சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ செக்இன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டாங்க. பட் நான் தனியாக செக்இன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ செக்இன் பண்ணிவிட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ரூம்க்கே போனேன். அண்ட் இந்த ரிசப்ஷனில் அழகாக பெயிண்டிங் அண்ட் ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. இந்த ஸ்டாச்சுலாம் அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்ட் ரொம்ப அழகாக இருந்தது. ஹியூமன் பாடி அண்ட் ஹெட்டு மட்டும் வேறு மாதிரி இருந்தது. நிறைய இந்த மாடர்ன் ஆர்ட் நம்மளோட திங்கிங்க்கு விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ரூம்குள்ளே வந்தாச்சு. கார்டு உள்ளே போட்டுட்டு ரூம்குள்ளே என்ட்ராயாச்சு. நம்ம ரூம்குள்ளே ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்ததுனால லக்கேஜ்லாம் இருந்தது. அண்ட் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருந்தது ரூம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்கிங் டேபிள் இருந்தது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது இந்த ஒர்க்கிங் டேபிள். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சல் ஸ்விட்ச் அந்த சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய பேர் நம்மளாம் யூஎஸில் பர்ச்சேஸ் பண்ண லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால இந்த அடாப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஷெல்ஃப் இருந்தது அழகாக. அதில் பார்த்தோன்னா கிளாஸஸ் இருந்தது அண்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு கெட்டில் அண்ட் காஃபி மேக் பண்ணுறதுக்கு பால், காஃபி பவுடர், சுகர் அதெல்லாமே கூட இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜ் எம்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இனிமேல் தான் ஏதாவது மிச்ச மீதிலாம் உள்ளே வைப்போம். நான் 1.5 மாதம் ஆனதுனால எனக்கு ஜெட்லாக்லாம் இல்லை. பட் பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஜெட்லாக்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஒர்க் வேறு பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று நம்ம கீழே போய் காஃபி பவுடர்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியாகிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டோலேருந்து நம்ம பார்க்குற வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம என்ட்ரன்ஸுக்கு அப்படியே மேலே இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு அழகாக ஒரு சேர் போட்டிருந்தாங்க. அண்டு அந்த சேர் ரொம்ப ரிலாக்ஸிங்காக சூப்பராக நம்ம உட்காந்துருக்கும்போது சைடில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற வியூ அழகாக தெரியுது. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அவுட் சைட் பார்க்கும்போது. நம்ம ஊரில் சொல்லவா வேணும். அண்ட் எப்போவும் இந்த கார் போகிறது, சத்தம், க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு லைவ்லியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிங் பெட் தான் எடுப்போம். இப்போ 2 சிங்கிள் பெட் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அண்ட் நல்ல நீட்டாக பிளாங்கெட் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா பில்லோஸ்லாம் வேணும்னா கூட உள்ளே இருக்குது. அண்ட் இந்த பாத்ரூம் பார்த்தோன்னா செம ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ட்ராவில் டென்டல் கிட் இருந்தது. அண்ட் இது என்ன லூஃபாவா? லூஃபானா என்ன? ஓ, இதுக்கு பேர் தான் லூஃபாவா? ஓகே. அதுக்கப்புறமா ஷவர் கேப் இருந்தது. அந்த ஷேவிங் ரேசர் இருந்தது. அந்த மாதிரி சில பல ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. டூத் பேஸ்ட்லேருந்து சோப் வரைக்கும் எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. ஸோ நம்ம கடைக்கு ஓடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் பாத்ரூம்லேயே பார்த்தோன்னா 2 வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. இங்கே தான் தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தண்ணி சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல தண்ணியாக இருந்தால் தான் என்னால் குடிக்க முடியும். அண்ட் சில இடத்துல பார்த்தோன்னா ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எனக்கு குடிக்கவே முடியாது. அண்ட் பாத்ரூம் நல்ல பெருசாக இருந்தது. பாத்டப் இருந்தது. அண்ட் மேலே ஷவர் இருந்தது, ஹேண்ட் ஷவர் இருந்தது. அது போக நிறைய ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஷவர் ஜெல் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் டவல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தாங்க. அடுத்ததாக இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம மேலெல்லாம் அழுக்கு துணிலாம் வச்சுக்கிற மாதிரி. அண்ட் பாத்ரோப் இருந்தது, அயன் பாக்ஸ், அயனிங் ஸ்டாண்ட் எல்லாமே இருந்தது. ஓ, இது என்ன அப்படின்னா லாண்ட்ரி கவர். அப்பா, இங்கே மட்டும் லாண்ட்ரி பண்ணிடவே கூடாது. ஒரு கர்ச்சீஃப் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபா. அப்போ பேண்ட்டு ஷர்ட்டுக்கெலாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. வேண்டவே வேண்டாம், நான் இதுக்கு புதுசே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாண்ட்ரி மட்டும் போட வேணாம், இல்லைனா ஊருக்கு போயே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாண்ட்ரி கொடுக்கவே இல்லை வர வரைக்கும். அதுக்கப்புறமா டாய்லெட்டில் என்ன இன்டர்காம் இருக்குது. ஓகே, நம்ம ஹலோ துபாயா அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
நம்ம ரூம் டூர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அண்ட் இன்னும் வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியா இருக்குது, ஜிம் இருக்குது, அண்ட் வந்து கீழே இருக்கிற ஏரியா இருக்குது. அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்தாச்சு. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதனால நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் தெரியும், போன வருஷம் கற்றுட்டு இருந்தா. பட் வந்து மறந்துட்டா. உள்ளே போகிறதுக்கே வந்து பயமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் உள்ளே போனாங்க. அப்புறமா தயங்கி தயங்கி பாப்பாவும் கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டா. இது வந்து இன்ஃபினிட்டி பூல். நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எட்ஜ் இல்லாமல் இருக்கும் இல்லையா, இது எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தோன்னா வந்து இந்த இன்ஃபினிட்டி பூல் தான் வைக்கிறாங்க. ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு குளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் இருந்தது. ஸோ வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. வெளியில் வரும்போது பார்த்தோன்னா அழகாக இந்த ஊஞ்சல் இருந்தது. அண்ட் பக்கத்தில் வந்து தண்ணிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம், அதனால கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கீழே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தாச்சு. கீழே வரும்போது பார்த்தோன்னா நம்ம எலிவேட்டர் கிட்ட இருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு பாண்டு கூட இருந்தது. ஸோ இங்கே வந்து இந்த பக்கத்து ஏரியாக்கெலாம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஏரியா பின்னாடி. இந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹோட்டலோட உள்பக்க வியூ தான் இது. இது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக நிறைய வந்து செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து ஒரு பாண்டு மாதிரி போட்டு அதில் நிறைய வந்து லில்லிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக எல்லோ கலர் அண்ட் பர்பிள் கலர் லில்லிஸ்லாம் வந்து பூத்துருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடமே பார்த்தோன்னா வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த ஹோட்டலே வந்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சென்னை ராஜ்பவன் பக்கத்தில் தான் இருக்குது. சிட்டிக்கு நடுவில் இருந்தாலும் வந்து வெளிப்பக்கம் பார்க்கும்போது வந்து கார்லாம் போகிற அந்த ஒரு ஹரிபரியான வியூ தெரியுது. அண்ட் ஒரு சைடு பார்க்கும்போதுட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராம ஃபீல் தெரியுது. இது வந்து ஹோட்டலுக்குள்ளே பார்க்கும்போது இதுதான் எனக்கு இந்த இடத்துல வந்து ஏரியாவிலே வந்து ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். இந்த லில்லிஸ் அது போக வந்து அழகாக இந்த பிள்ளையார் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் டெய்லி இங்கே தங்கியிருந்த வரைக்கும் வந்து டெய்லி ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு வந்துடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த ஹோட்டல் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்து இது ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஆடெல்லாம் கிடையாது, ப்ரமோஷன்லாம் கிடையாது. அண்ட் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடம் வந்து இவ்வளோ அழகாக இருந்தால் கூட இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால் தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஸ்மோக்கிங் ஏரியா. ஸோ நிறைய பேர் எப்போவுமே பார்த்துட்டு ஆள் இல்லாமல் இருக்கும்போது தான் வந்து வருவேன். அது ஒன்று தான் வந்துட்டு ஐயோ இவ்வளோ அழகான இடத்த வந்து ஸ்மோக்கிங் ஏரியாவாக வச்சுட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் வந்து இப்போது ஜிம்முக்கு வந்திருக்கோம். ஜிம்மில் வந்து டெய்லி இருக்கும்போது ஓகே, வெளியில் அவ்வளோவா போகாததுனால வந்து ஜிம்முக்கு வந்துடுறது. கொஞ்சம் நேரம் வந்து வாக் போகிறது, இல்லைனா சைக்கிளிங் ஏதாவது பண்ணிவிட்டு இங்கேயுமே பார்த்தோன்னா இந்த வியூ சூப்பராக இருக்கும். இது என்ன அப்படின்னா வந்து இந்த பெரிய பில்டிங் தெரியுது இல்லையா, இது வந்து ஐடிசி சோழா தான் வந்து இங்கே அந்த வியூ தெரியுது. அந்த ஹோட்டலோட வியூவே வந்துட்டு சூப்பராக தெரியுது. அண்ட் சென்னையோட ஒரு பக்கம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து தெரிஞ்சுது. என்னடா மேலேருந்து கீழே பார்க்கும்போது என்னடா நடக்குது இங்கே, ஏதோ செட்டப் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஷூட்டிங் நடக்க போகுது போல். ஓகே நம்ம இன்றைக்கி பார்த்துட வேண்டியதான். இது வரைக்கும் வந்து நான் எந்த ஷூட்டிங்கும் பார்த்தது கிடையாது. அதனால ஓகே ரொம்ப க்யூரியஸாக வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேமரா செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்படின்னு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி பண்ணிட்டுருந்தாங்க, லைட் செட்டப் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஏறி போகிறாங்க. அப்படி வந்து காரில் வந்து நிற்கிறது. அண்ட் கார்லேருந்து வெளியில் இறங்கி வந்து அவங்க ஹாய் சொல்கிறது, கை காட்டி ஒரு 2 ஸ்டெப் நடக்கிறது. இவ்வளோ தான் வந்துட்டு சீன். நானும் இந்த ஹீரோயின் யாராக இருக்கும், எப்படியாவது வந்துட்டு பார்க்கணுமே, யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து நம்ம வந்து 5th ஃப்ளோரில் இருந்ததுனால வந்து அவ்வளோ சரியாக வந்துட்டு தெரியல. பட் ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது. பட் இனிஷியலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தோன்னா என்னடா இது ஒரே சீனை இவ்வளோ நேரம் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீன் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கேமராவில் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரியே வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. இந்த ஒரு சீன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 டேக் எடுத்தாங்க. அண்ட் 7வது டேக்கில் தான் வந்துட்டு ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினும் போயிட்டு அங்கே வந்து சீனெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்து உள்ளே போனாங்க.
சரி ஓகே, இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு, பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, டின்னர் டைமும் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஓகே நம்ம சாப்பிட போகலாம். கீழே வந்து ஒரு சிங்கப்பூரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, மிஸ்டர் ஆங் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கீழே வரும்போது பார்த்தோன்னா நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே வந்து இந்த ஹீரோயின் ஏறுறாங்க. என்னடா இது, இவங்களை நேராக பார்த்தே நமக்கு அடையாளம் தெரிலையே, நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், இவங்க யாருன்னு கூட தெரிலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ளேவர் இருந்துச்சு அந்த அப்பளத்தில், அதுவும் வந்து அதுக்கப்புறம் ஒரு மசாலாவும் சர்வ் பண்ணாங்க. கிறிஸ்பியாக அந்த சிப்ஸுக்கும் அந்த மசாலா கொஞ்சம் காரமாக இருந்தது, நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்தோன்னா லைவ் ஸ்டேஷன் இருந்தது. ஸோ அவங்க குக் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே சாப்பாடெல்லாம் சொல்லணுன்னா. இது வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் சாப்பாடு ட்ரை பண்ணுறேன். அண்ட் யாராவது வந்து டிஃப்ரெண்ட் குசின் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லைனா நம்ம பர்த்டே ஆனிவர்சரிக்கெலாம் போகணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு தான் வந்தது. பாப்பா பாவம் பசியில் படுத்தே விட்டாள் அப்படின்னு தான் சொல்லணும். பாப்பாவுக்கு வந்து நாசி கோராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தா. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த நூடுல்ஸ் தான் செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கறி, நம்ம வந்து ஃபிஷ் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மிக்ஸ்டு ஃபிஷ் இருந்தது. அதுக்கு வந்து ஜாஸ்மின் ரைஸ் சர்வ் பண்ணியிருந்தாங்க. டிசர்ட் வந்து ஒன்றும் ஆர்டர் பண்ணலை, இதுவே வந்து ஃபுல்லாகிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டும் ஒரு அது என்ன போபா டீ ஆர்டர் பண்ணோம். பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறா. நானும் வந்து யூஎஸில் ட்ரை பண்ண சொன்னாலும் பண்ணவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா சாப்பாடு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா சனம் ஷெட்டியை பார்த்தோம். அவங்க கூட 2 பிக்சர் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டலில் ஹைலைட்டே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான். அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.